ஊடக தளமான டிக்டாக்கை அரசாங்கம் கட்டுப்படுத்தவில்லை. தொடர்புத்துறை துணை அமைச்சர் தியானி சிங் இவ்வாறு கூறியிருக்கின்றார். விமர்சனங்கள் மற்றும் கண்டனங்களை தாங்கி வரும் உள்ளடக்கங்களை நீக்கி அரசாங்கம் டிக்டாக்கை தனது கட்டுப்பாட்டில் வைத்து வருவதாக பரவலாக கூறப்படுவதை மறுத்து பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார். டிக்டாக்கில் இருந்து வீடியோக்கள் நீக்கப்படுவதற்கு தொடர்பு பல்லூடக ஆணையம் MCMC வாயிலாக அரசாங்கம் செய்யும் புகார்கள் மட்டும் காரணமல்ல. சமூக ஊடக பயனாளர்களுக்கும் அதில் பங்குண்டு. நிர்ணயிக்கப்பட்ட விதிமுறைகளை மீறும் உள்ளடக்கங்கள் குறித்து அவர்கள் புகார் அளித்தாலும் டிக்டாக் நடவடிக்கை எடுக்கும். எனவே இந்த விவகாரத்தில் அரசாங்கத்தின் மீது மட்டுமே பழி போடுவதால் ஆகாது என அவர் குறிப்பிட்டார். ஜூன் 6 வரைக்குமான தகவலின்படி டிக்டாக்கிலிருந்து நீக்கப்பட வேண்டிய உள்ளடக்கங்கள் குறித்து அரசாங்கம் செய்த புகார்கள் 1862 மட்டுமே. ஆனால் அந்த காலகட்டத்தில் டிக்டாக் பெற்ற மொத்த புகார்களின் எண்ணிக்கை 6231 ஆகும். டிக்டாக் உள்ளடக்கங்களை நீக்கும் வேளையில் அரசாங்கமே முழு மூச்சில் இறங்கி இருப்பதாக கூறுவதில் நியாயமில்லை என துணை அமைச்சர் மக்களவையில் பேசினார். ஆண்டுதோறும் 1,56,000 பயணிகளை ஏற்றிச் செல்லும் வகையில் ஆப்பிரிக்கா கென்யாவிலுள்ள நைரோபிக்கு புத்தம் புதிய விமான சேவையை அறிமுகப்படுத்தியுள்ளது ஏர் ஏசியா எக்ஸ். ஆசியானுக்கும் ஆப்பிரிக்காவுக்கும் இடையே, குறிப்பாக மலேசியாவிற்கு பயணம் செய்வதற்கான வலுவான தேவை இருப்பதாக ஏர் ஏசியா எக்ஸ் தலைமை செயல் அதிகாரி பென்யாமின் இஸ்மாயில் தெரிவித்திருக்கிறார். இதனிடையே கென்யா பயணிகளுக்கும் ஏர் ஏசியாவின் 150க்கும் மேற்பட்ட இடங்களுக்கு பயணிக்க வாய்ப்பு காத்திருப்பதாக ஏர் ஏசியாவின் தலைமையகத்தில் நேற்று நடைபெற்ற புதிய வழித்தடத்தை தொடக்கி வைக்கும் நிகழ்ச்சியில் அவர் இத்தகவலை வழங்கினார். ஆப்பிரிக்கா கண்டத்திற்கு செல்லும் ஏர் ஏசியா எக்ஸின் முதல் சேவை வருகின்ற நவம்பர் 15ஆம் தேதி 471 ரிங்கிட் விலையிலிருந்து தொடங்க உள்ளது. இந்நிலையில் நேற்று நடைபெற்ற வழித்தடத்தின் தொடக்க விழாவில் மலேசிய சுற்றுலா தலைவர் டத்தோ யாஸ்மின் மாமூர் கலந்து கொண்டார். ஜூன் 26ஆம் தேதி கோலாலம்பூரிலிருந்து ஜோஹர் பாருவுக்கு விரைவு பேருந்தில் பயணம் செய்த பெண் ஒருவர் சுமார் 10 நிமிடங்களுக்கு பேருந்தில் பயண பெட்டிகளை வைக்கும் இடத்தில் சிக்கிக் கொண்டு மூச்சு திணறலுக்கு ஆளான சம்பவம் வைரலாகியுள்ளது. 20 வயதான அந்த பெண் கோலாலம்பூரிலிருந்து நண்பகல் 12:45 மணிக்கு கிளம்பிய SC சவுதர்ன் எக்ஸ்பிரஸ் நிறுவனத்தின் விரைவு பேருந்தில் ஜோஹர் பாருவுக்கு தனியாக பயணம் செய்துள்ளார். பலத்த மழைக்கு மத்தியில் மாலை வேளை ஜோஹர் பாருவை அடைந்த போது தனது பயணப்பை பேருந்தின் பெட்டி வைக்கும் இடத்தின் உட்பகுதியில் இருந்ததால் அந்த பெண் அதனை எடுக்க உள்ளே ஊர்ந்து சென்றிருக்கிறார். ஆனால் அவரின் துரதிர்ஷ்டம் பெட்டிகள் வைக்கும் இடத்தின் கதவு மூடிக்கொண்டது. இதனால் அதிர்ச்சி அடைந்த அவர் சத்தமாக கதவை தட்டி பார்த்தும் யாருக்கும் கேட்கவில்லை. இதனால் பயத்தில் நடுங்கியவர் பெட்டிகளுக்கு மத்தியில் தான் சிக்கிக் கொண்டிருப்பதை படம் பிடித்து வாட்ஸ்அப் வாயிலாக சம்பந்தப்பட்ட பேருந்து நிறுவனத்தின் பணியாளருக்கு அனுப்பி வைத்திருக்கிறார். நேரம் ஆக ஆக அவருக்கு மூச்சு திணறிய நிலையில் 10 நிமிடங்கள் கழித்து பேருந்து நிறுத்தப்பட்டு அவர் மீட்கப்பட்டார். பேருந்து ஓட்டுநர் என்னிடம் மன்னிப்பு கூட கேட்கவில்லை. சிரிப்பு மட்டுமே அவரின் பதிலாக இருந்தது. ஆனால் அந்த 10 நிமிடங்கள் எனது வாழ்நாளின் மிகவும் திகிலான அனுபவம் என அந்த பெண் சமூக வலைதளத்தில் தனது அனுபவத்தை பகிர்ந்து கொண்டுள்ளார். இந்நிலையில் அச்சம்பவத்திற்கு பேருந்து நிறுவனம் மன்னிப்பு கேட்டுக் கொண்டதோடு அதனை தங்களிடமிருந்து மூடி மறைத்துவிட்ட ஓட்டுநருக்கும் பணியாளருக்கும் எதிராக நடவடிக்கை எடுக்கப்படும் என்று உறுதியளித்திருப்பதாக அவர் பதிவிட்டிருக்கிறார்.
ஸ்லாங்கூர் காஜாங்கில் உள்ள அடுக்குமாடி குடியிருப்பு ஒன்றில் அஸ்கி ரக நாய் ஆடவரால் கொடுமைப்படுத்தப்பட்ட சம்பவத்தை கால்நடை சேவைத்துறை விசாரித்து வருகிறது. நாயை பிடித்திழுக்கும் ஆடவன் அதன் முகத்தில் சரமாரியாக அடிப்பது வைரலாகியுள்ள வீடியோவில் தெரிகிறது. தகவல் தெரிந்து தானும் மேலும் சிலரும் அந்த அடுக்குமாடி வீட்டுக்கு சென்று நாயை தங்களிடம் ஒப்படைத்து விடுமாறு கேட்டதாக சுவேச்சை மீட்பாளரான ஷிமா அரேஸ் கூறியிருக்கின்றார். அவ்வாடவரும் முன்வந்து நாயை ஒப்படைக்க ஒப்புக்கொண்டார். வீடியோவில் பொமேரனியன் வகை நாயும் இருந்தது. ஆனால் அதனை அவர் கொடுமைப்படுத்தியதற்கான ஆதாரம் இல்லாததால் அதை விட்டுவிட்டோம் என ஷிமா கூறினார். மீட்கப்பட்ட அந்த அஸ்கி ரக நாய் தனியார் கால்நடை கிளினிக் ஒன்றில் சிகிச்சை பெற்று வருகிறது. எனினும் அதன் உடலில் இதுவரை காயங்கள் எதுவும் கண்டறியப்படவில்லை. நாய் இன்னும் பயத்தில் உள்ளதால் முரண்டு பிடிக்கிறது. இதனால் அதனை விரிவான சோதனைக்கு உட்படுத்த முடியவில்லை. இதில் என்ன சோகம் என்றால், நாயை தொட்டாலே அது சிறுநீர் கழித்து விடுகிறது. அந்த அளவுக்கு அதன் பாதிப்பு உள்ளதாக ஷிமா விளக்கியிருக்கின்றார். ஸ்லாங்கூர் FC அணியின் தற்காப்பு ஆட்டக்காரர் அமர் குசைமி பியின் வீட்டில் கடந்த மே மாதம் கொள்ளையிட்ட கும்பலின் அடையாளம் அம்பலமாகியுள்ளது. மாராங்கில் ஜூன் 26ஆம் தேதி 2 சந்தேக நபர்கள் கைதானதைத் தொடர்ந்து அந்த கொள்ளைச் சம்பவத்தை சூழ்ந்திருந்த மர்ம முடிச்சு அவிழ்ந்தது. எனினும் கைதான 28 மற்றும் 33 வயது ஆடவர்களுக்கும் இதர காற்பந்து வீரர்களுக்கு எதிராக மேற்கொள்ளப்பட்ட தாக்குதல் சம்பவங்களுக்கும் தொடர்பில்லை என்பதை ஸ்லாங்கூர் போலீஸ் தலைவர் டத்தோ உசின் கான் உறுதிப்படுத்தியுள்ளார். சாலை விபத்து ஒன்றில் சிக்கிய அவ்விருவரும் போலீசாரால் கைது செய்யப்பட்டனர். விசாரணையில் 9 வீடு புகுந்து கொள்ளைச் சம்பவங்களிலும் வாகன திருட்டு சம்பவங்களிலும் அவர்கள் ஈடுபட்டுள்ளது தெரிய வந்திருக்கிறது. போதைப் பொருள் உட்கொண்டிருந்த அவர்களிடமிருந்து ஹோண்டா சிட்டி கார் ஒன்று, யமஹா மோட்டார் சைக்கிள் ஒன்று, கைபேசிகள், கைப்பைகள், மடிக்கணினி ஆகியவையும் பறிமுதல் செய்யப்பட்டன. முன்னதாக கடந்த மே 23ஆம் தேதி ஸ்லாங்கூர் FC அணியின் தற்காப்பு ஆட்டக்காரர் அமர் குசைமி வீட்டில் கொள்ளையிடப்பட்டது குறிப்பிடத்தக்கது. தாய்லாந்தில் குழந்தைகளுக்கான ஓட்டப் போட்டியில் 5 வயது சிறுவன் எதிர்பாராமல் வெற்றி பெற்ற வீடியோ வைரலாகியுள்ளது. ஓடுவதற்கு மற்ற சிறுவர்கள் உற்சாகத்துடன் தயாராகி கொண்டிருக்க, இவன் மட்டும் தனது தாயின் காலை இருக்க பற்றி கொண்டு அழுதான். அவன் பயத்தில் அழுதது அங்கிருந்தோரின் முகத்தில் மட்டுமல்ல, அவனது தாயின் முகத்திலும் சிரிப்பை வரவழைத்தது. இந்நிலையில் விசில் ஊதப்பட்டதும் திடீரென தாய் முன்னோக்கி ஓடத் தொடங்கினார். ஏற்கனவே ஓடுவதற்கே அழுதவன் இப்போது தாயும் தன்னை விட்டு ஓடுகிறாரோ என்ற கூடுதல் பயத்தில் அழுது கொண்டே தாயை விரட்டிச் செல்கிறான். ஓடியவன் வெற்றி கோட்டை தொட்டு முதலாவதாக வாகை சூடினான். கவலையில் இருந்த சிறுவன் முதல் பரிசை வென்றதும் அங்கிருந்தோரை வியப்பில் ஆழ்த்தியது. மகனுக்கு ஊக்கம் கொடுத்து அவனை ஓட வைத்த தாயை பாராட்டி சிலரும், அது எப்படி அவர் அப்படி செய்யலாம், அது நேர்மையான வெற்றி அல்ல என மற்றொரு தரப்பினரும் கருத்து பதிவிட்டு வருகின்றனர். சுவாச பிரச்சனை, சளி, இருமலுக்கு உகந்த தீர்வு சைலஜா பேபி ஹெர்பல் கிரீம். துளசி, கரிஞ்சீரகம், கிராம்பு போன்ற மூலிகைகளால் கொண்டு தயாரிக்கப்பட்டுள்ள சைலஜா பேபி ஹெர்பல் கிரீம் உங்கள் குழந்தைக்கு சிறந்த தேர்வு.